குவைத்தில் ஆகஸ்ட் 27 அரசு விடுமுறை. இந்த செய்தி பற்றி பார்க்க போறோம். அடுத்து, குவைத்தில் சனிக்கிழமை வரை ஹியூமிடிட்டி நீடிக்கும். அடுத்து, குவைத்தில் ISIS அமைப்புடன் தொடர்புடைய 2 சிறார்கள் கைது. இது போன்ற குவைத்தின் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். முதல் செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை குவைத்தில் அரசு அமைச்சகங்கள் மற்றும் பொது நிறுவனங்களுக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி, சனிவார இறுதி விடுமுறையுடன் சேர்த்து தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். அரசு பணிகள் ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் தொடங்கும். அடுத்த செய்தி, குவைத்தில் ISIS அமைப்புடன் தொடர்புடைய நபர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் 2 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெடிபொருட்கள் தயாரிப்பது தொடர்பான பயிற்சி பெற்ற அவர்கள் ஒரு மதப்பிரிவினரின் வழிபாட்டுத் தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் செயல்பாடுகளை பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் சனிக்கிழமை வரை வெப்பத்துடன் கூடிய அதிக ஈரப்பதமான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வாளர் ஈசா ரமலான் தெரிவித்துள்ளார். வெப்பநிலை 43 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம். அதிக ஈரப்பதம் காரணமாக இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பார்வை தூரம் குறையவும் சில பகுதிகளில் பனிமூட்டம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முதல் ஈரப்பதம் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த செய்தி, குவைத் அஹ்மதியில் மளிகை கடை முன்பு காரை இன்ஜின் ஆஃப் செய்யாமல் நிறுத்திவிட்டு கடைக்குள் சென்ற ஆசிய நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவரின் கார் சில நிமிடங்களில் திருடப்பட்டுள்ளது. காருக்குள் மொபைல் போன் மற்றும் முக்கிய ஆவணங்களும் இருந்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கார் திருடப்பட்ட நிலையில் இன்ஜினை ஆஃப் செய்யாமல் வாகனத்தை விட்டுச் சென்றதற்காக அந்த வெளிநாட்டவருக்கு போக்குவரத்து அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. எனவே வாகனத்தை நிறுத்தும்போது இன்ஜினை ஆஃப் செய்து கதவுகளை பூட்டி சாவியை உடன் எடுத்துச் செல்லுமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதுபோன்ற குவைத் நாட்டின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.